ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கேட் சிஎஸ்சி 2027ஓட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இம்பார்ட்டண்டான வீடியோ இது. நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தாலும், ஃபைனல் இயராக இருந்தாலும், கிராஜுவேட்டாக இருந்தாலும், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட் சிஎஸ்சி 2027. இந்த வீடியோவில் கேட் சிலபஸை டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் கைட் தான் பார்க்க போகிறோம். கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து அதிகமான நாலேஜ் தேவை, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு கரெக்டான பாத்தில் கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளால ஈஸியாக கேட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நான் எப்படி உங்களுக்கான ரோட் மேப்பை, அதாவது கேட் சிஎஸ் பேப்பரை கிராக் பண்றதுக்கு உங்களுக்கான ரோட் மேப்பை எப்படி நீங்களே கிரியேட் பண்ணலாங்கிறத நான் வந்து சொல்லி தருவேன். நானே ஒரு ரோட் மேப்லாம் போட்டு கொடுக்க போறது கிடையாது உங்களுக்கு. எதனால அப்படின்னா, ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து அவங்களோட ரோட் மேப்புங்கிறது மாறும். ஓகேவா? ஸோ வந்து நான் ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணி அதை உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக உங்களோட ரோட் மேப்பை எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாங்கிறத நான் சொல்லி தருவேன். ஸோ அதுபடி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி இதை கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எனக்கு டிப்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஏகப்பட்ட கேட்டகரியில இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சப்போஸ் சில பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, இல்லாட்டா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பீங்க, இல்லாட்டா ஃப்ரெஷர்ஸ், இல்லாட்டா ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் யாருனாலும் இருக்கலாம். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ரோட் மேப் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மூலயமா நீங்க வந்து ஈஸியா அதாவது ஈஸியா நீங்க வந்து அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். முதல்ல ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அதோட பாத்துல நீங்க டிராவல் பண்ணி உங்களோட கோலையும் அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட ரோட் மேப்பை நான் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. நீங்களே ஒரு தனியா ஒரு ரோட் மேப் நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க இந்த வீடியோல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேட் சிஎஸ்சியோட சிலபஸை எப்படி டவுன்லோட் போடலாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இதான் கேட் 2027ஓட அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்ல நம்ம வந்து கேட் கொஸ்டின் பேப்பர், கேட் சிலபஸை எப்படி டவுன்லோட் போடலாங்கிறது நம்ம பார்ப்போம். கேட் சிஎஸ்சி பேப்பரோட சிலபஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேட் பேப்பர்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 3 சப்செக்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த சப்செக்ஷனில் ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனான டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கேட் பேப்பர்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரை நம்ம தேடி எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பேப்பரை நீங்க வந்து இதான் நம்மளோட சிலபஸ். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இதுல. ஓகேவா? இது அப்படியே விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட சிலபஸை நீங்களே டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து கேட் சிலபஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கேட் சிலபஸ் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு, சிஎஸ்சி பிரான்ச்சை பொறுத்தவரை கேட்ல நம்மளுக்கு வந்து 10 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 செக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் மட்டும் வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன். மற்ற எல்லாமே வந்து கோர் சப்ஜெக்ட் செக்ஷன் தான். செக்ஷன் 2 டு செக்ஷன் 10 வரை நம்மளுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த செக்ஷன் ஒன்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல டோட்டல் நம்மளுக்கு வந்து 4 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுவே நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ரெகுலேஷன் 2021 படி அண்ணா யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க சிஎஸ்சிஐடி பிரான்ச் எடுத்துருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கரண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு சிலபஸ் படி. ஓகேவா? இந்த 3 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க உங்களோட சிஎஸ்சி கிராஜுவேஷன்லயே. ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் உங்கள்ட்ட இருக்காது. இது வந்து என்னன்னா புதுசா வந்து ஏடிஎஸ் சிஎஸ்பிஎஸ் இந்த கோர்ஸோட ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செக்ஷன்ஸ் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட கிராஜுவேஷன்லயே படிச்சது தான். ஓகேவா? நம்ம சப்போஸ் நீங்க வந்து கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிராஜுவேஷன்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. இதுவே நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா?
ஸோ நீங்க வந்து இதுல எதையுமே புதுசா படிக்க போறது கிடையாது. எதையுமே புதுசாவும் லேர்ன் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து இத படிக்காம நீங்க வந்து சிஎஸ்சி பிரான்ச்ல இருந்து கிராஜுவேட் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. ஓகேவா? அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்ம எதையுமே புதுசா படிக்க போறது இல்ல. நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சத ரிவிஷன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம கேட் எக்ஸாம்க்கு தகுந்த அந்த மாடல்ல நம்ம படிக்க போறோம். ஓகே. நம்ம இதுவரை நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ கிளியர் பண்றதுக்காக மட்டும் படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணலாம், யுனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், காலேஜ் எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி பார்க்கணுங்கிறதை நான் சொல்லி தரேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து அப்படி நம்ம வந்து இத பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து கேட்ட கிராக் பண்ண முடியும். சேம் சிலபஸ், எல்லாமே சேம் சிலபஸ் தான். வேற எதுவுமே மாற்றமே கிடையாது. நம்ம இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம கிராஜுவேஷன்ல படிச்சிருப்போம். இப்போ புதுசா வந்த இந்த ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி டிஓசி, கம்பைலர் டிசைன் இதெல்லாம் மிஸ் ஆகும். ஓகேவா? மத்த எல்லாமே வந்து எல்லாருமே இருக்கிறது தான். சொல்லப்போனா சிஎஸ்ஐடிக்கு இது இருக்காது, ப்ராப்ளம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்காது, சிஎஸ்பி சிஐடிஎஸ்க்கு டிஓசி கம்பைலர் டிசைன்லாம் இருக்காது. அதாவது இது வந்து ரெகுலேஷன் 2021 படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெகுலேஷன் 2017 பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. 2021 படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா இந்த 2 செக்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சிஎஸ்பிஎஸ், சிஏடிஎஸ் இல்லாட்டா மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா மற்ற எல்லாருக்குமே சேம் தான். ஸோ பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஈஸியாக நம்ம வந்து இதை கவர் பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. கேட் சிலபஸை பொறுத்தவரை எல்லாமே நம்ம படிச்சதான் திருப்பி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை ரிசோர்ஸஸ் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். நான் இப்போ கரண்ட்டாக ஆப்டிடியூட் வந்து கண்டென்ட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட பேரலாக நான் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். பட் ஆனால் ஐம் ஷுர், ஐம் 100% நான் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆரம்பிச்சு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர இன் கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? எப்படி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம், நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்கிற பொறுத்து கொண்டு எல்லாமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் மற்ற செக்ஷன்ஸ்ல செக்ஷன் 2 டு செக்ஷன் 10 வர அதையுமே நான் வந்து கவர் பண்ணுவேன் நிறைய வீடியோஸ் வந்து. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு டஃப்பா ஃபீல் ஆகுது, அதை நீங்க வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எதை ஃபர்ஸ்ட் டீச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதையுமே நான் வந்து ஆப்டிடியூடையும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸையும் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த செக்ஷனை நான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நம்மளோட ரோட் மேப் படி ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நானும் இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் 4 மந்த்துக்குள்ள எல்லா கண்டென்ட்டுமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். பார்ப்போம். ஓகேவா? இதுதான் கம்ப்ளீட் ஓவர்வியூ சிலபஸ் ஃபார் சிஎஸ் பிரான்ச். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஜெக்டை பத்தி எல்லாமே, சிலபஸை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்னன்னா, அந்த சிலபஸ்ல உள்ள ஈச் சப்ஜெக்டோட டிபெண்டன்சியை பார்க்க போறோம். ஓகேவா? டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, இது எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ஒரு சிலபஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். ஓகே. நம்ம வந்து எப்பவுமே ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியான டாபிக்ஸ் படிக்கிறேன், இல்ல நான் ஈஸியான டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான டாபிக்ஸை படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சில பேர் ஐடியால இருப்பாங்க. அந்த மாதிரி ரேண்டமா சூஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறதுலாம் கேட் எக்ஸாம்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? எதனால அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இங்க நான் வந்து டைப்ல ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன் கிரீன் கலர்ல. அந்த மாதிரி அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டைப்ல எதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன சொல்ல, அதாவது கிரீன் கலர்ல ஃபவுண்டேஷன், இண்டிபெண்டன்ட், மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு இருக்கு. அதான் கிரீன் கலர்ல கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. எதனால அப்படின்னா அதெல்லாம் இண்டிபெண்டன்ட். அது எந்த ஒரு ப்ரியர் சப்ஜெக்ட்டுமே அதுக்கு எதுவுமே ஒரு ப்ரீ ரெக்யூசைட்ஸ் தேவை கிடையாது. இப்போ டிஜிட்டல் லாஜிக் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை. இதுவே கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்னதுன்னா டிஜிட்டல் லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகி இருக்கும். அப்படி டிபெண்டபிள் ஆகிருக்க சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எது இண்டிபெண்டா இருக்கோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி போகும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் கம்பைலர் டிசைன் உங்களுக்கு அங்க இருக்குது. இதுவே கம்பைலர் டிசைன் வந்து ஹைலி டிபெண்டண்டா இருக்கு. நிறைய விஷயங்கள் இது டிபெண்ட் ஆகிருக்கு. எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஓசி சப்ஜெக்டை, சி ப்ரோக்ராமிங்கை, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸா. இந்த 3 சப்ஜெக்டையும் யாரு டிபெண்ட் ஆகியிருக்கா? கம்பைலர் டிசைன் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்க கம்பைலர் டிசைனை நீங்க எப்போ படிக்க ஆரம்பிக்கணும்? இந்த 3 சப்ஜெக்டையும் படிச்சதுக்கு அப்புறம் தான் கம்பைலர் டிசைனவே நீங்க தொட வரணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த ஆர்டர் வைஸ்ல படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கம்பைலர் டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஆரம்பத்திலே கம்பைலர் டிசைன்ல நான் போய் உட்கார்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் தெரியாது, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் என்னன்னா தெரியாது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு கஷ்டமா இருக்குன்னு மூடி வச்சுட்டு போயிருவீங்க. ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? எப்பவுமே நம்ம வந்து எந்த ஒரு டிபெண்ட்மே இல்லாததுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த இந்த கிரீன் கலர்ல இருக்க நிறைய டைப் எல்லாமே அதுல கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன்ல நன்னு இருக்கும். இந்த நன்னு இருக்கு, நன்னு எங்கெல்லாம் இருக்கோ அதுல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? டிபிஎம்எஸ்ல நீங்க வந்து அது எந்த இதுக்குமே டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட், எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸுமே இது வந்து டிபெண்டா இருக்காது. ஓகேவா? டிபிஎம்எஸ்ங்கிறது சிங்கிள் சப்ஜெக்ட். அதை நீங்க வந்து அழகா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சீங்கன்னா அது அப்படியே நீங்க வந்து அதை தனியா அதுல இருந்து தூக்கிடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து எது டிபெண்டன்ட் ஆயிருக்கு, எது இண்டிபெண்டன்ட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? இதுபடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதை நான் ஃபர்ஸ்ட் படிக்க போறேங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் எந்த ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸுமே கிடையாது, தேவையில்ல. பட் ஆனா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட நாலேஜஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் நாலேஜஸ். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து நடத்தும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா அதை கேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு இந்த ப்ரீ ரெக்விசிட்ஸ், அதாவது நார்மல் மேத்தமெட்டிக் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த ரூல் தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே? அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட்ல ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா 6th 7th மேக்ஸ் தெரிஞ்சாலே நம்ம வந்து அழகா நம்ம வந்து முடிச்சிடலாம் ஜென்ரல் ஆப்டிடியூட். அதுவே பிரச்சனை கிடையாது. நம்மளுமே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் தான் நம்மளும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அதை தான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அப்லோட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதை நீங்க வந்து ஒரு பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி, வெயிட்டேஜ். இப்போ நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு அரேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் கொஸ்டின்ஸ் எந்த செக்ஷன்ஸ்ல இருந்து அதிகமா வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி அதிகமா கொடுக்கணும். இப்போ ஜென்ரல் ஆப்டிடியூட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 15 மார்க்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து கண்டிப்பா வரும். அது அஃபிஷியலா அவங்களே சொல்லிட்டாங்க, அஃபிஷியல், நோ சேஞ்சஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 13 மார்க்ஸ் வரும், அஃபிஷியல், அதுவும் நோ சேஞ்சஸ். அதனாலதான் நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி இருக்க அந்த ரெண்டையுமே பத்தி ஃபர்ஸ்ட் கண்டென்ட் அப்லோட் பண்றோம். ஓகேவா? அடுத்தது என்னது, நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ்ல இது எல்லாமே வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா இதுல இருந்து ஃப்ரீக்வென்ட்லி ஹையா வந்திருக்கு. அதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி இது வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஹைன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த எக்ஸாம்ஸ்ல இது அப்படியே ஃபாலோ ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா ப்ரெடிக்ட் 10 இயர்ஸ் கண்டினியூஸா தான் நடந்திருக்குங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர கண்டினியூஸா இது அப்படியே இந்த இயரும் ஃபாலோ ஆகும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இவ்வளவு இது வருது, ஸோ இந்த வருஷம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா? இப்போ அப்படி பார்க்கும்போது ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், சிஓஏ, சிஎன், ஓஎஸ், இந்த மாதிரி டிபிஎம்எஸ், இந்த மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா ஃப்ரீக்வென்ட்லி ஹை கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருது, வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா இயர்ஸுமே எப்படின்னா ஹை வெயிட்டேஜ் இதுக்கு அதிகமா இருக்கு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்துலாம் வருது. இதே கம்பைலர் டிசைன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவர் 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வருது. ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கம்பைலர் டிசைன்ல நம்மளுக்கு வருது. இதுவே டிஜிட்டல் லாஜிக், டிஓசி, அல்காரிதம்ஸ்ல இருந்து கொஞ்சம் மீடியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது, அதிகமான கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வருது. இந்த வெயிட்டேஜ் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சப்போஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்படி எழுதும்போது சப்போஸ் உங்களுக்கு இப்போ டைம் இல்ல, ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கு போதுமான டைம் இல்லை, நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ரியாரிட்டியை வச்சு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டையுமே ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டைம் இல்ல, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, எனக்கு டைம் கிடைக்காது, நான் கிடைக்கிற டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படின்னு பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி எதுக்கு ரொம்ப லோயரா இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து ப்ரியாரிட்டி வைஸ் வச்சு நீங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணலாம்.
ஓகேவா? எதனால அப்படின்னு இப்போ கம்பல்சரிஸ்ல 2 கொஸ்டின்ஸ் தான் வருது அப்படின்னா அந்த 2 கொஸ்டின்ஸை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம். இருக்கிற டைம்ல நீங்க வந்து ஹை ப்ரியாரிட்டி உள்ள கொஸ்டின்ஸை படிச்சுக்கிட்டு லோ ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஏன்னா 72 மார்க்ஸ் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ்ல வருது. ஓகேவா? அதுக்கு நான் சொல்றேன். சரியா? இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் எதையுமே ஆனா என்னோட சஜஷன் என்ன எக்காரணத்தை கொண்டும் எதையுமே மிஸ் பண்ணாம படிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து என்னன்னா ப்ரெடிக்ஷன் மட்டும் தானே தவிர 100% கிடையாது. ஓகேவா? ஸோ மாறிக்கிட்டே இருக்கலாம். சிலபஸை பொறுத்து, இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டைம் மீடியமா இருக்கும், ஒரு டைம் ஹார்டா இருக்கும். சொல்ல முடியாது நம்மளால. ஓகேவா? இதுதான் என்னன்னா ஒரு ப்ரீவியஸ் இயரோட ப்ரியாரிட்டி லெவல். ஓகேவா? இது எல்லாமே எதுக்கு இவ்வளவு ப்ரியாரிட்டிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட்ஸை வேணா நான் வந்து ரிசோர்ஸஸாக கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த ஸ்லைட்ஸை வேணா டவுன்லோட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன டைப்ல எல்லாம் கேட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வருங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ கொஸ்டின்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 4 டைப்ஸ்: ரீகால், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ். இப்போ இது வந்து என்னன்னா ரீகால்ங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் மீடியம் லெவல், அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் டிஃபிகல்ட், அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரீகால் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸி தான், ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து மெமரியை செக் பண்றது. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு புக்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் படிப்போம், அதோட மெமரி அதாவது நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோங்கிறத செக் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இப்போ வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைனாமிக் வெலாசிட்டி, நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன, அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நியூட்டன் அப்படிங்கிறது. இப்போ அது வந்து ஒரு வேல்யூ. இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்ல, வேற எந்த ஒரு கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்ல. நம்ம அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட மெமரியை செக் பண்றதுக்காக இது வந்து வைக்கப்பட்ட கொஸ்டின். இது வந்து ரீகால் கொஸ்டின் தான், இருக்கையிலே ரொம்ப ஈஸி. ஓகேவா? காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் அப்படின்னா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா மட்டும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐஸ் கியூப் இருக்கு. இப்போ அந்த ஐஸ் கியூபை நான் வந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐஸ் கியூபை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் அப்படியே வைக்கிறேன், வாட் ஹேப்பன் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஐஸ் கியூபை என்ன பண்றேன் 10 மினிட்ஸ்க்கு ஒரு இடத்துல வைக்கிறேன். ஓகே, அப்படிங்கிறப்போ ஆஃப்டர் தி 10 மினிட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? மெல்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா அதான் ஆன்சர், அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை நம்ம எப்படி மெல்ட் ஆயிருக்குங்கிறோம்? அதோட கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போய் தான் நம்மளால அத மெல்ட் ஆயிருக்குங்கிறதை நம்மளால யூகிச்சு சொல்ல முடியுது. ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி டைப் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அது காம்ப்ளிகேஷன் கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன அப்ளிகேஷன் கொஸ்டின். அப்ளிகேஷன் கொஸ்டின் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அதை நம்ம வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வரும். அனலைசிஸ் அண்ட் சிந்தசிஸ் கொஸ்டின் இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது நம்ம வந்து ஃபெமிலியர் கொஸ்டின்ஸா இருக்காது, மோஸ்ட்லி அன்ஃபெமிலியர் கொஸ்டின்ஸா இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துல இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது 3 டிஃப்ரெண்ட் பார்ட் எடுத்து அதை கம்பைன் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 கொடுக்குறாங்கனாலும் நம்ம வந்து அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து ரீட் பண்ணி அதுல என்ன கான்செப்ட்ஸ் வந்து சிமிலியரா இருக்கு, எது ஃபெமிலியரா இருக்கு, எது ஆன்சர், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத இந்த 3 கான்செப்டையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கறது, வேற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்காங்கிறத அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சால்வ் பண்றது என்னது அப்படின்னா அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட கேட் எக்ஸாம்ல நம்ம சிஎஸ்சி பிரான்ச்ல மட்டும் இல்ல, எல்லா பேப்பர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து. ஓகேவா? அவங்களுக்கான டிஃபிகல்ட்டி லெவல்ல அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது. நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சிஎஸ்சி பிரான்ச்சுக்கான 6 மந்த் பிளான் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த 6 மந்த் தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு செமஸ்டர் மாதிரி. ஓகே, அதாவது நம்ம எல்லாருமே காலேஜஸ் படிச்சிருப்போம். அதுல வந்து ஒரு செமஸ்டர்ல ஒரு 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருக்கும். அந்த 6 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் போல 8 ஹவர்ஸ் காலேஜ் போவோம்,
காலேஜில் அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. அதில் லேப்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் தியரி பார்ட் இருக்கும், லேப் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து அட்டன் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். அதுவுமே செமஸ்டர்ஸுமே. அந்த ஒரு செமஸ்டர் நம்ம அட்டன் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபைனலாக எக்ஸாம் எழுதுவோம். அதே மாதிரி தான் இதையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு ஆக்சுவலா எவ்வளோ மந்த் இருக்கு அப்படின்னா, சாலிடா 6 மந்த் இருக்கு. என்னென்னனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. இது எல்லாமே நமக்கு நம்ம கையில இருக்கு இப்போ. இந்த 6 மந்த் கரெக்ட்டா நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அழகா நல்ல ஸ்கோரை நீங்க வந்து கேட் எக்ஸாம்ல எடுக்க முடியும். ஓகேவா? இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 மந்த் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? மத்த 2 மந்த் வந்து என்ன பண்ண போறோங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4 மந்த் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிரணும். நீங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் சரி, சிஎஸ்சிக்கு மட்டும் சொல்லல. நீங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல நீங்க நீங்க சப்போஸ் பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணி முடிக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? கேட் எக்ஸாம்ஸ் வந்து மத்த எக்ஸாம்ஸ் மாரி கிடையாது. எதனால அப்படின்னா, மத்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் 3 ஹவர்ஸ் குடுப்பாங்க. 3 ஹவர்ஸ் குடுத்தாலும், அதுல கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லாட்டா 200 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுவே கேட் எக்ஸாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 3 ஹவர்ஸ்ல 65 கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப கம்மி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது எவ்வளவு டிஃபிகல்ட்டியா கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஓகேவா? அதாவது 3 ஹவர்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் சாரி 3 ஹவர்ஸ்ல 65 கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்க வந்து திங்க் பண்ற மாரி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டான ரோட் மேப் போட்டு படிக்கணும். இதுக்கு வந்து நான் டே பிளான்னு தனியா ஒண்ணு சொல்லுவேன். இது வந்து மந்த் பிளான். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல நம்ம எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு முடிச்சு செட்டில் பண்ணிரணும். ஓகேவா? 5த் மந்த், 6த் மந்த்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவிஷன் தான் பண்ணணும். ரிவிஷன்னா நார்மல் ரிவிஷன்லாம் கிடையாது. அதாவது நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ எல்லா கொஸ்டின்ஸையுமே நம்ம வந்து சால்வ் பண்றோம்ல, அந்த சால்வ் பண்ற டைம கம்மி பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு கொஸ்டின நீங்க ஆவரேஜா சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கீங்கங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம்ல, ரீகால், காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ட்டு. அந்த கொஸ்டின நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ரீகால் கொஸ்டின் டைப்பா இல்லாட்டா ஐடென்டிஃபிகேஷன் கொஸ்டின் டைப்பா அப்படின்ட்டு. முக்காவாசி ரீகால் கொஸ்டின் டைப் இருக்கு அப்படின்னா, ரீகால் கொஸ்டின நீங்க வந்து டைம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ரீகால் கொஸ்டின பொறுத்தவரை நீங்க படிச்சிருந்தா ஆன்சர் வரும். இல்லாட்டா நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி பேஸ்டு கொஸ்டின். சோ ரீகால் கொஸ்டின்ல நம்ம வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது அவ்வளவா அதிகமா. அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது மத்த 3 டைப்ல தான். அப்ப அந்த 3 டைப்ல எவ்வளவு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அந்த இன்வெஸ்ட் பண்ற டைமை எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பத்தி தான் நம்ம வந்து இந்த 5th மந்த்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து டெய்லி எழுதுற டெஸ்ட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எரர் புக் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணணும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், அந்த தப்ப நம்ம எப்படி திருப்பி பண்ணாம இருக்கணுங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இந்த தப்ப நம்ம எதனால பண்றோம்? இத நம்ம திருப்பி வரக்கூடாதுன்னா, நம்ம எதுல ஸ்ட்ராங் ஆகணுமோ அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். உங்களுக்கு இது புரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி எரர் புக்ன்னு போட்டு தனியா அத மெயின்டெயின் பண்ணணும். என்னென்ன எரர்ஸ் நம்மளுக்கு வருது, எது நம்மளுக்கு வந்து எது நம்ம எந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணி, அத நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும். அந்த 5த் மந்த் எல்லாமே. அத திருத்திக்கவும் செய்யணும் நீங்க 5த் மந்த்ல. இது எல்லாமே எஃபெக்டிவா நீங்க வந்து அந்த 1 மந்த் நீங்க பண்ணும்போது, 6த் மந்த் வந்து நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்சஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது ஜான்வரி மந்த் கரெக்ட்டா 6த் மந்த் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்சஸ் வந்துரும். எப்படி எப்படி ஒரு கொஸ்டின ப்ரொசீட் பண்ணணும், ஒரு மாஸ்டர் லெவல் கிட்ட இருப்பீங்க. அந்த 6 மந்த் ஃபுல்லாவே என்ன பண்ணணும்னா, திரும்பியும் என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க வந்து நல்லா ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சுன்ட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா, அதுவும் அப்படியே கேட் எக்ஸாம்ல படிச்சது ஃபுல்லாவே காத்தோட காத்தா போயிரும். ஓகேவா? அதாவது காத்தோட காத்தா போகாது. லைட்டா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் டச் விட்டு போன மாரி ஆயிரும். ஓகேவா? ஸோ வந்து அன்டில் த எக்ஸாம் வர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா இந்த மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆப்டிட்யூட் எல்லாமே. எதனால அப்படின்னா, நீங்க வந்து இங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஒரு எக்ஸாமுக்குன்னு போம்போது, அதுல அதுல உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு பயத்தை ஏற்படுத்திரும். அதுல அதிகமான தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்னன்னா, நெறைய எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெறைய இந்த பியூ, கியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இங்க நீங்க அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கும்போது, அதே இடத்துல அங்க போன உடனே அதுவுமே எப்படி இருக்கும்? ஒரு பிராக்டிஸ் செஷனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணி அத எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து
ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். ஏன்னா இங்கேயும் அதிகமான ப்ராக்டிஸ் செஷன்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பார்த்திருப்பீங்க. அதே இது அங்கேயும் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அதிகமா ப்ராக்டிஸ்னு பண்ண சொல்லுவாங்க. அந்த 6th மந்த் ஃபுல்லா அததான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க எக்ஸாம்ஸ்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப அதையுமே ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நினைச்சு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து ஒரு அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபியரும் இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இங்க என்னதான் நல்லா பண்ணாலும் எக்ஸாம்ஸ்குள்ள போகும்போது ஒரு கொஸ்டின் தெரியல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியலனாலே உங்களுக்கு வந்து இந்த ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே பாடியெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் அங்க நடக்கக்கூடாது அப்படின்னா. ஓகே, நீங்க வந்து இத மட்டும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்மளோட மெயின் கோல், அதாவது ஓவரால் கோல் என்னன்னா 4 மந்த்ல படிச்சு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 5th மந்த் வந்து நம்ம ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணணும். நம்ம படிக்கிறது முக்கியம் இல்ல. நம்ம ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகணும். கொஸ்டின் சால்வ் பண்றது. 30 கொஸ்டினையும் நம்ம 3 மணி நேரத்துல 3 மணி நேரம் 30 கொஸ்டின் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அது கரெக்ட்டா வராது. ஓகேவா? சோ வந்து நம்ம வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ள எத்தன கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எவ்வளவு ஈஸியா முடிக்கிறோம்ங்கிறது தான் மேட்டர் அங்க. ஓகேவா? சோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து ட்ரெயின் ஆகணும் 5th மந்த். ட்ரெயின் ஆயிட்டு 6th மந்த் ஃபுல்லாவே பிராக்டிஸ். இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு மந்த்லி பிளான் நீங்க வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் டே பிளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். டே பிளான பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது உங்களோட லைஃப் ஸ்டைல பொறுத்து அது மாறும். ஓகேவா? உங்களோட முழுக்க முழுக்க இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல பொறுத்து எல்லாமே அமையும். இந்த டே பிளான்ங்கிறது. அத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து டே பிளானுக்கு ரோட் மேப் போடலாம்னு பார்ப்போம். இப்போ இங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து 3 கேட்டகரி ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க யாரு அப்படின்னா ஸ்டூடண்ட். ஓகேவா? இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ், ரீசன்ட் கிராஜுவேட்ஸ். ஓகே. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் யாரு அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்கும், இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கூட நடுவில் வரலாம். இந்த 6 மந்த் பிளான்ல நடுவில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இதே மாதிரி தான் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது தவிர்க்க முடியாத மீட்டிங்ஸ், கால்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது திடீர்னு ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கூட வரலாம். அதில் அவங்க ஒர்க் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஓகே. பட் ஆனா ஃப்ரெஷர்ஸ், ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு ஃபுல் டேவும் அவங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். டெடிகேட்டடாவும் சில பேர் இருப்பாங்க. டெடிகேட்டடா நான் கேட் எக்ஸாம்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்றேன். அதான் எய்ம், அதான் என்னோட லைஃப் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம்ஸ் ஃபுல் டேஸ் இருக்கும். அவங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதே நான் சொல்றேன். நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு வந்து ஃபுல் டே கிடைச்சாலுமே நீங்க ஃபுல் டே படிக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சப்போஸ் வந்து அந்த ஃபுல் டே டெய்லி படிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எதனால அப்படின்னா சில பேர் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே அந்த மாதிரி நல்லா படிப்பாங்க. தேர்ட் டே வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லா படிக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஃபுல் டேவும் படிக்கிறத. அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸா படிங்க. ஓகேவா? இத நீங்க எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காலேஜோ இல்லாட்டா ஒரு ஆஃபீஸோ போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் வந்து என்னன்னா வொர்க்கிங் டைம் 8 ஹவர்ஸ். ஓகேவா? அந்த 8 ஹவர்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி 8 ஹவர்ஸையும் நீங்க செட் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கான டைம். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து நான் ஆப்டிட்யூட் படிக்க போறேன். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறேன். அடுத்து கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறேன். இது அந்த மாரி வீக்லி பிளான் அந்த மாரி ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்தந்த டேல இந்தந்த இத படிப்பேன் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அத கன்சிஸ்டன்ட்டாவும் ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸும் கிடைக்கும். அதாவது எப்படியும் ஒரு ஸ்கூலோ, ஒரு ஆஃபீஸோ போற மாரி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றதுக்கு கிடைக்கும். ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து வேற ஏதாவது உங்களுக்கு புடிச்ச விஷயத்தையும் நீங்க பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகாது. ஓகேவா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கங்கிறப்போ. இத நீங்க வந்து ஈஸியா, ஜாலியா, அழகா பண்ண முடியும். என்ஜாய் பண்ணியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், கேட் எக்ஸாம்ஸ்க்கு அழகா படிக்கலாம். ஓகே. இதுவே நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஓகேவா? நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து
படிக்கிற ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் வந்து உங்களோட கரண்ட் செமஸ்டரோட ஒத்து போகலாம். ஓகே, கரண்ட் செமஸ்டரோட அதே பேப்பர் வந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு பேப்பரோ 2 பேப்பராவது இருக்கும். ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு லைட்டா ஆடட் அட்வான்டேஜ். சரியா? நீங்க ஸ்டூடண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு மெயின் ஏம் என்ன அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ்ல தான் மெயின் எய்மே அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறது மெயின் எய்மா வைக்கணும். ஓகேவா? சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி சொல்றேன். எதனால அப்படின்னா, நீங்க வந்து சில பேர் வந்து மார்னிங்ஸ் எல்லாமே டைம் வச்சு எந்திச்சு படிப்பாங்க. நீங்க அப்படி படிக்கிறீங்கன்னா, ஓகே சூப்பர் நல்ல விஷயம் தான், இல்லங்கல. எதனால அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து மார்னிங் வந்து எந்திச்சு படிக்கிற மாரி வசதி இருக்காது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரை சில பேர் ஹாஸ்டல்ஸ்ல இருப்பாங்க. ஹாஸ்டல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு வந்து மார்னிங் செஞ்சு படிக்கிற மாரி ஈஸியா இருக்கும். இதுவே சில பேர் அவுட் பஸ்ல டிரான்ஸ்போர்ட் மூலியமா இன்னொரு இடத்துல இருந்து காலேஜுக்கு வர்றவங்களுக்குலாம் மார்னிங் எந்திச்சு படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மேஜர் நெறைய எல்லா ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ் வந்து இந்த சாட்டர்டே, சண்டேனா 2 நாளுமே நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு 10 to 12 ஹவர்ஸாவது நீங்க படிச்சே தீரணும் கண்டிப்பா. ஆ அப்படி படிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம இத கிராக் பண்ண முடியும் வீக்கெண்ட்ஸ்ல. இதுவே வீக் டேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ்ல சொல்லப்போனா பெர் டேக்கு நீங்க வந்து 12 ஹவர்ஸாவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? இதுவே வீக் டேஸ பொறுத்தவர, நீங்க வந்து டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணலாம், 2 to 3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டா. ஓகேவா? 2 to 3 ஹவர்ஸ் இல்ல இந்த மாரி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆவரேஜா லைட்டா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் அப்டியே சமாளிச்சுட்டு போற மாரி இருக்கும். எதுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு 2 to 3 ஹவர்ஸே போதுங்கிறேன் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து கரண்ட் செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட்ட கண்டிப்பா படிப்பீங்க. 2, 3 பேப்பராவது படிப்பீங்க. அந்த கேட் எக்ஸாம்ஸ்ல உள்ளத. ஸோ, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வீக் டேஸ்ல 2 to 3 ஹவர்ஸ் படிச்சா போதும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிறதுனால, உங்களுக்கு வந்து அந்த அந்த கேப்பபிலிட்டி சீக்கிரமா படிக்கிற கேப்பபிலிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா கரண்ட்டா இப்போ நீங்க வந்து இதுல இருக்கிற அந்த சிலபஸ் இருக்கிற பேப்பர்ஸ் ஒண்ணு போன செமஸ்டர்ஸ்ல தான் முடிச்சிருப்பீங்க. நீங்க 3 இயர் படிக்கிறீங்க அப்படின்னாலே, ப்ரீவியஸ் செகண்ட் இயர்ல கூட அந்த அதுல உள்ள ஒரு 4, 5 பேப்பர்ஸ கம்ப்ளீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சிலபஸ்ல உள்ளத. சோ உங்களுக்கு வந்து அது ஈஸியா உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். நீங்க என்ன ரிசோர்ஸஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த ரிசோர்ஸஸுமே நீங்க ஈஸியா தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. சோ நீங்க உங்களுக்கு ஈஸியா பிக்கப் ஆவறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும். அதனால நீங்க வந்து வீக் டேஸ்ல 2 to 3 ஹவர்ஸ் படிச்சா போதும். ஆப்டிட்யூட் மட்டும் நீங்க வந்து 1 ஹவர் அதுல கண்டிப்பா ஆப்டிட்யூட்க்கு கண்டிப்பா நீங்க வந்து டைம்ஸ் வந்து நீங்க ஒதுக்கியே ஆகணும். ஓகேவா? நீங்கலாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, வீக்கெண்ட்ஸ்லயே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த வீக் டேஸ்ல ஒரு நாள் என்னென்ன பண்ண போறோம்ங்கிறது நீங்க பிளானா போட்டு வச்சிரணும் வீக்கெண்ட்ஸ்லயே. ஓகேவா? அது தனி டைம். ஓகே. அத நீங்க வந்து வீக் டேஸ்ல என்னென்ன பண்ண போறேன்ட்டு. ஏன்னா வீக் டேஸ்ல ஒரு நாள் நீங்க வந்து இன்னைக்கு இது படிக்க போறேன். அதுக்கு ரிசோர்ஸ் தேடி பிளான் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நீங்க அதையுமே வீக்கெண்ட்ஸ்ல பிளான் போடுற மாரி நீங்க வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறவங்க. இப்ப வந்து ஸ்டூடண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுவே ஃப்ரெஷ் ரீசன்ட் கிராஜுவேட்ஸ்மே நம்மளுக்கு வந்து அந்த 8 ஹவர்ஸ் அந்த ஆஃபீஸ் போற ரூல்ல நம்ம பார்த்துட்டோம். 8 ஹவர்ஸ் கன்சிஸ்டன்ட்டா போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது வந்து நீங்க சும்மா இருக்கிறதுக்கு 8 ஹவர்ஸ் நீங்க வந்து ஏதோ ஒர்க் பண்ற மாரி ஆயிரும். ஓகே. அது மட்டும் இல்லாம மத்த டைம்ல நீங்க ஃப்ரீயா நீங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ்ல மூவிஸ் பார்க்குறது, இந்த மாரி ஏதாவது ஓடிடிஸ் இந்த மாரி ஏதாவது ஒண்ணுல நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கன்சிஸ்டன்ட்டா போறதுக்கு இதாகும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிக்கணும், ஃபுல்லா உட்காந்து படிக்க போறோம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா படிக்கலாம். பட் ஆனா நெறைய பேர் இந்த மாரி ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 நாள் படிப்பாங்க. அடுத்த 6வது நாள் வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? அந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மாரி 8 ஹவர்ஸ் ரூல் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ், ரீசென்ட் கிராஜுவேட்ஸ், கேட் எக்ஸாம்க்கே டெடிகேட்டடா இருக்குறவங்க. ஓகேவா? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் என்ன அப்டின்னா, இவங்களும் என்னன்னா மேஜரா என்ன பண்ணலாம் அப்டின்னா, வீக்கெண்ட்ஸ் தான். வீக்கெண்ட்ஸ் தான் அவங்களும் என்ன பண்ணலாம்? படிக்க ஆரம்பிக்கலாம். இதுல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். என்ன அப்டின்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, பெட்டர் செல்ஃப் லேர்னிங் பண்றதுக்கு கேட் கோச்சிங் சென்டர் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். எதுக்கு உங்களுக்கு மட்டும் இந்த மாரி சொல்றேன் அப்டின்னா,
நீங்க வந்து ஒர்க்கிங் வந்து வேற ஏதாவது ரிலேட்டட் ஃபீல்ட்லயோ இல்லாட்டா அன்ரிலேட்டட் ஃபீல்ட்லயோ நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரிசோர்ஸஸ் தேடி அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா நீங்க வந்து எல்லா டீடைல்ஸுமே கேதர் பண்ணி நீங்க வந்து படிக்கிறதுக்கு டைம் உங்களுக்கு அவ்வளவா இருக்காது. ஒரு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் டைம் மாறும். ஓகேவா? சில பேரோட ஆஃபீஸ் டைம் வந்து வேற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீஷன் இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து இவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் மாரி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ பொறுத்தவர. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத மாத்திக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, கேட் கோச்சிங் நீங்க வந்து ஏதாவது ஒரு சென்டர்ல கேட் கோச்சிங்ல போறது பெட்டர். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆம் இப்ப வந்து அவங்களே எல்லாத்தையுமே ரிசோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கரெக்ட்டான பாத்துல கைட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு கரெக்ட்டான பாத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்க வந்து செல்ஃப் லேர்னிங் பண்றீங்க அப்படின்னாலே, ஒரு கரெக்ட்டான பாத்த சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் அதிகமா. இதுவே ஒரு எக்ஸ்பெர்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா, கேட் எக்ஸாம்ஸ்லயே நெறைய பேர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். அவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள கரெக்ட்டான பாத்துல கைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்க வந்து தேவையே இல்லாம சில டாபிக்ஸ்லலாம் நீங்க வந்து அத படிக்க தேவையில்ல சொல்லப்போனா. சில பேர்லாம் டாபிக்ஸ் படிப்பாங்க. அதெல்லாம் தேவையே இருக்காது. அத உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி விஷயத்த யூஸ் பண்ணி நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கும்போது. ஓகேவா? பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் தான் டைமு. அதே மாதிரி நீங்க வந்து வீக் டேஸ்ல ஏதாவது ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அதையுமே நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆப்டிட்யூடுக்குலாம். ஓகேவா? அந்த மாரி நீங்க வந்து மேனேஜ் பண்ணி நீங்க வந்து போக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஆனா வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் கோச்சிங் சென்டர் போற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து ஏற்கனவே நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அது நீங்க வந்து கேட் கோச்சிங்ங்கிறது நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸோ, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸோ அத வந்து ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். அதனால வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா, அவங்க வந்து கரண்ட் செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதனால அவங்களுக்கு வந்து இந்த படிக்கிறதுங்கிறது ஈஸியா வந்து அவங்களுக்கு பிக்கப் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால. இதுவே ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்து ஃபுல் டைம் ஃப்ரீ. ஸோ அதனால என்ன என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவங்களுமே இது வந்து டெடிகேட்டடா படிக்க உட்காரலாம். 8 ஹவர்ஸ் அவங்களுக்கும் நெறைய டைம்ஸ் இருக்கு. ஆனா வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ பொறுத்தவரை டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால, இந்த மாதிரி நீங்க விஷயத்த நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? மத்த ரோட் மேப் வந்து என்னன்னா 8 ஹவர்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறது, அதெல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது நான் எதுல வீக்கா இருக்கேன், இதுல நான் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தான் கண்டிப்பா டிசைட் பண்ணணும்னு சொல்லுவேன். அத வந்து நான் வேற எங்க ரோட் மேப் நீங்க வந்து போட்டு இது பண்ணி பண்றது கரெக்ட்டா இருக்காது. இன்னொரு ஆள் சொல்ற ரோட் மேப் நீங்க ஃபாலோ பண்றது கண்டிப்பா கரெக்ட்டா இருக்காது. ஓகேவா? இத தான் பண்ணலாங்கிறத சஜஷன் தான் நானுமே சொல்ல முடியுமே தவிர, அது நீங்க அந்த கான்செப்ட்ஸ் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கறத பொறுத்து நீங்க வந்து அத அரேஞ்ச் பண்ணிக்கணும். டாபிக்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிட்யூட் வந்து டெய்லி படிக்கிற மாரி நீங்க வந்து பார்த்துக்கணும். ஆப்டிட்யூட், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் டெய்லி படிக்கணும். ஓகேவா? அந்த 2 மட்டும் டெய்லி படிக்கிற மாரி பார்த்துக்கணும். கோர் சப்ஜெக்ட்ஸ கூட நீங்க வந்து ஒரு நாளைக்கு இந்த சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்க வந்து மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம். ஆனா ஆப்டிட்யூட்ஸ பொறுத்தவரை கண்டிப்பா என்னன்னா டெய்லி படிக்கணும். ஆப்டிட்யூட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். எதுக்கு இந்த 2 மட்டும் டெய்லி படிக்கணுங்கிறேன் அப்டின்னா, இந்த 2 தான் என்னன்னா சால்வ் பண்ற மாரி இருக்கும். அதாவது ஒரு ஃபார்முலாவோ ஏதோ ஒண்ணு குடுத்து சால்வ் பண்ற மாரி இருக்கும் டைமிங்ல. டைமிங் ப்ராப்ளம் அதிகமா வரும் இதுல தான். அப்படிங்கிறப்போ அந்த டைமிங் ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டு அந்த மாரி இத நீங்க ஈஸியா நீங்க வந்து எந்த ஒரு ஃபியருமே இல்லாம சால்வ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து 6 மந்த் ஆமா இந்த 6 மந்த் நீங்க வந்து இத வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்குங்கிறேன். ஓகேவா? இந்த 6 மந்த் நீங்க வந்து இத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டெய்லிங்கிறப்போ, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்து பயப்பட தேவையில்ல. ஆப்டிட்யூட பார்த்து பயப்பட தேவையில்ல. 28 மார்க்ஸ தட்டி தூக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். 100ல 28 மார்க்ஸ. புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நீங்க வந்து ஃபாலோ பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மா அ இந்த முக்கியமா இந்த 2 நான் சொன்னத நீங்க மறக்கக்கூடாது. ஏன்னா, இதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க வந்து இது கோர் சப்ஜெக்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் இதுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு. இத கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தே தீரணும். ஓகேவா? கோர் சப்ஜெக்ட்ஸ் நாலேட்ஜ் கூட நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா, இது நம்ம கேர்லெஸ்ஸா விடுறது இந்த 2யும் தான். ஓகேவா? ஸோ இந்த 2யுமே நீங்க வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பா பார்க்காம போகக்கூடாது. அதுபோல உங்க பிளான்ல ஆட் பண்ணாம இருக்கவே கூடாது. நீங்க வந்து நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க வந்து இத டெய்லி நீங்க பிரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்டிட்யூட், இஎம் எல்லாத்தையுமே. ஒரு 3 மந்த்லயே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும். ஓகேவா? 3 மந்த்லயே நல்லா போட ஆரம்பிச்சுருங்க. அப்ப வந்து உங்க டைம நீங்க வந்து ஆப்டிட்யூட்க்கும், இஎம்க்கும் குறைச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு டைம குறைச்சுட்டு, நீங்க வந்து உங்க கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? டைம ஏத்திக்கலாம்.
ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்டினியூஸா பண்ணும்போது, அது வந்து ஒரு டைம்ல உங்களுக்கு வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயி மாஸ்டர் லெவலுக்கு போனதுக்கப்புறம், அதுக்கான டைம நீங்க வந்து குறைச்சுட்டு அத பிராக்டிஸா வச்சுக்கிட்டு, மத்த ஏதாவது நீங்க வந்து சப்ஜெக்ட்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, அதுக்கான டைம நீங்க வந்து ஏத்திக்கலாம். ஓகேவா? அது எல்லாமே நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி டிசைட் பண்ணி, உங்களோட ரோட் மேப்ப நீங்களே டிசைன் பண்ணி, அத ஃபாலோ பண்ணணும். எதுக்கு ஃப்ரெஷர்ஸ்லாம் ஃபுல் டேவும் ஃப்ரீயா இருக்கும்போது 8 ஹவர்ஸ் மட்டும் படிக்க சொல்றேன் அப்டின்னா, நம்ம கிர அதோட நம்மளோட மென்டாலிட்டி அந்த மாரி தான். ஓகேவா? ஃபுல் ஹவர்ஸும் படிக்கும்போது, ஏதாவது ஒரு விஷயம் போர் அடிச்சாலும் நம்ம வந்து ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். டிசிப்ளின்டா எல்லாருமே படிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. சில பேர் படிக்கிறாங்க. நான் அது இல்லங்கல்ல. பட் ஆனா, இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபுல் டே படிக்கிறதுங்கிறது கேட்டீங்க அப்டின்னா, இல்ல. ஓகேவா? ஸோ, அதனால இந்த மாரி 8 ஹவர் பிளானே போட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க டெடிகேட்டடா கண்டிப்பா நீங்க வந்து ஃப்ரெஷர், ரீசென்ட் கிராஜுவேட்ஸ்லாம் படிச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு செமஸ்டர் நான் உட்கார்ந்து படிக்கிறேங்கிற மாரி எய்ம் வச்சுக்கோங்க. செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறேங்கிற மாரி எய்ம் வச்சுக்கோங்க சொல்லப்போனா. அதுல இந்த 10 பேப்பர் இருக்கு. அப்படின்னு ஏம் வச்சுக்கோங்க. இந்த மாரி ஆப்டிட்யூட்ங்கிறது ஒரு பேப்பர், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது ஒரு பேப்பர், இதுங்கிறது ஒரு பேப்பர் அப்படின்ட்டு ஏம் வச்சுக்கோங்க. இந்த 10 பேப்பரையும் நான் வந்து ஒரு செமஸ்டர்ல எழுத போறேன். அதுக்காக 8 ஹவர்ஸ் நான் படிக்கிறேன். அந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஏம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிறலாம். ஓகேவா? அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஈஸியா பிக்கப் பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, அதுல வந்து கண்டிப்பா இந்த 6 மந்த்துக்குள்ள கண்டிப்பா 1 மந்த் வந்து செமஸ்டர் வந்துரும். அது கன்ஃபார்ம். ஒரு செமஸ்டர் வந்துரும். ஆட் செமஸ்டர் வரும்னு ஆமா. ஆட் செமஸ்டர் வந்துரும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அந்த ஆட் செமஸ்டர் தாண்டி தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். அத நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டூ யுவர் காலேஜ் டைம் டேபிள் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்டின்னா, பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு செமஸ்டர்ஸ் வந்து கேட் எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாரி தான் இருக்கும். ஏன்னா செமஸ்டர்ஸ் முக்கியம். அது 2க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். அங்க அரியர் வச்சுட்டு இங்க பண்ணணுங்கிற மாரிலாம் கிடையாது. அதனால நீங்க வந்து அந்த ஒரு செமஸ்டர் நீங்க வந்து இது லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இத பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்டின்னா, டைம் வேஸ்ட் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து 3 இயர்ல ஃபெயில் ஆவறீங்க அப்டின்னா, 4த் இயர்ங்கிறது உங்களுக்கு டைம். அந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆவாது. நீங்க படிச்சுக்கிட்டே பண்றீங்க. ஸோ வந்து நீங்க ஃப்ளெக்சிபிளாவே பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, நீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கரண்ட்டா படிக்கிறீங்க. உங்களோட சிலபஸ்ல. அப்படிங்கிறப்போ, இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். அதனால வந்து நீங்க வந்து ஈஸியா ஃப்ளெக்சிபிளா நீங்க வந்து எதையுமே நீங்க வந்து முடிவெடுக்கலாம். ஓகேவா? ரொம்ப டிப்ரஷன் ஆயி முடிவெடுக்கணுங்கிறது அவசியம்லாம் இல்ல. சரியா? நீங்க வந்து 3 இயர்ல ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டா 4த் இயர்ல கூட நீங்க வந்து எழுதலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா 1 இயர் ப்ரிப்பரேஷன் அந்த மாரி. ஸோ உங்களுக்கு ரொம்பவே 2மே எப்படியுமே ஈஸியா தான் இருக்கும். சரியா? அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அதிகமா நீங்க வந்து ப்ரெஷரைஸ்டு பண்ணி படிக்கணுங்கிறது நெசசரி இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற டைம்ல நீங்க படிச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் டே படிக்கிறீங்க டிசிப்ளின்டானா அதுவும் ஓகே தான். அது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து உங்களோட ரோட் மேப்ப நீங்க டிசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் என்னதான் ரோட் மேப் குடுத்தாலும் அது வந்து 1 டே ஃபாலோ பண்ணுவீங்க, 2 டே ஃபாலோ பண்ணுவீங்க. 3 டே நீங்க வந்து அத ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எல்லாருமே அப்படித்தான். ஸோ உங்களுக்கு தகுந்த மாரியான ரோட் மேப்ப நீங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாரி ரோட் மேப்ப நீங்க டிசைன் பண்ணும்போது, அத நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணுவீங்கங்கிறத பொறுத்து நீங்க வந்து ரோட் மேப் போடணும். சரியா? இதுதான் ஃபுல் டே ரோட் மேப். நம்மளோட எய்ம் என்னன்னா 4 மந்த்ஸ்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும். ஓகேவா? சிலபஸையும் முடிச்சு விட்டுறணும். 4 மந்த்ல. முடிச்சுட்டு 2 மந்த்துக்கு நம்ம போயிரணும். இதுவே நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 5 மந்த் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாரி. சரியா? அது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விஷயம். சரியா? நீங்க அதுக்கு தகுந்த மாரி பிளான் போட்டுக்கலாம். இதுவே நீங்க ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாவோ, அப்படி இல்லாட்டா ரீசென்ட் கிராஜுவேட்டாவோ இல்லாட்டா டெடிகேட்டடா இதுக்கே உட்கார்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஃபாலோ பண்ணி ஆவணும். பிகாஸ் யூ ஆர் டெடிகேட்டட் ஃபார் திஸ். ஓகேவா? இதுக்காக தான் நீங்க வந்து எய்ம் பண்றீங்க. ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது அதர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. வொர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு அவங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா டெடிகேட்டட் பெர்சன்ஸ் தான நீங்க வந்து உங்களோட லைஃபே கேட்டுங்கிறப்போ, இது லைஃபே உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறப்போ, நீங்க வந்து என்ன பண்ணணும் இதுக்கு? டெடிகேட்டடா வொர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த பிளான்ல நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் ஆவணும். சஸ்டெயின் ஆவணும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரோட் மேப் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாத்தையுமே இது நான் என்னால முடிஞ்சதுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து டீச் பண்ணிருவேன்.
டீச் பண்ண பார்க்குறேன் இந்த இதில் இருக்க எல்லா செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரிசோர்ஸ்க்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்பிடிஎல்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. தமிழில் ரிசோர்ஸ் கிடைக்கிறது கம்மி தான், எனக்கே தெரியும். கேட் எக்ஸாம் பொறுத்தவரை சப்போஸ் வந்து நான் வந்து ஆப்டிடியூடும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அதை ஃபஸ்ட்டு போடுறப்போ நீங்கள் வந்து இல்லை இது நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் படிக்க போகிறேன் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா என்பிடிஎல் வீடியோஸ் தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிங்க. என்பிடிஎல், அதுக்கப்புறம் வந்து கிரீக்ஸ் ஃபார் கிரீக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதுல எல்லாம் அழகா எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அழகா வந்து கிரீக்ஸ்லாம் அது அழகா ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளேஷன் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. சாட் ஜிபிடில கேட்டா கூட ஒரு விஷயத்தை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, அதனால நீங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கான பிளானை நீங்க பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடும்போது அந்த வீடியோ நீங்க பாருங்க. ஓகேவா? நீங்க வந்து இதுக்காக வெயிட் பண்ணி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பிளானை போட்டுக்கோங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோஸை நீங்க என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்பவும் 100% ஷுவர் ஆப்டிடியூட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கவலைப்படாதீங்க. நான் போட்டுருவேன் வீடியோ, கண்டிப்பா ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துருவேன். ஓகேவா? இதுவே மற்ற செக்ஷன்ஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனா உங்க டைமுக்கு ஏற்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே அதுவும் இந்த 4 மந்த்ஸ்லயே அதை டீச் பண்ணி கவர் பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கனாலும் அதுவும் எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் டஃப் சப்ஜெக்ட்ஸா இருக்கோ, நீங்களாம் எல்லாம் டஃப்பா ஃபீல் பண்றீங்களோ அந்த செக்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்து முதல்ல கவர் பண்ண பார்க்குறேன் அதுக்காகவே. சரியா? அது எல்லாமே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதை வந்து தனியா பார்ப்போம். ஓகே, அது நான் வந்து போல் போட்டு நான் அதை வந்து கேட்குறேன். என்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன செக்ஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தனியா போல் செக்ஷன்ல பார்த்துப்போம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கேட் சிஎஸ்சியோட ஓவர்வியூ ஃபார் அந்த சிலபஸ் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் ரோட் மேப், இது எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இதே மாதிரி பார்ப்போம். வீடியோஸ் இருக்கும், வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஆப்டிடியூடும் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுவேன் கம்மிங் டேஸில். ஸோ வந்து உங்களோட ஆகஸ்ட்டுக்கான பிளானை இப்போவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. டிலே பண்ணாதீங்க. 6 மந்த்னா 6 மந்த் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்கன்னா குட். சப்போஸ் இப்போ தான் பார்க்குறீங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். பிளான் போட்டு எதையுமே பண்ண ஆரம்பிங்க. பிளான் போடாமல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற மாதிரியே தெரியாமல் நிற்பீங்க. ஸோ பிளான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. எதை படிக்கணும்னாலும் சிலபஸ் படி மட்டுமே போங்க. வேற மற்ற சிலபஸ் மற்ற வெப்சைட்ல இருந்து சிலபஸ் போட்டு அதை போட்டு பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்டிடியூடுக்கும் சரி, சப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி. ஓகேவா? ஸோ எல்லாமே பண்றது எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுங்க. கரெக்டான பாத், அதான் சிலபஸ். கரெக்டான பாத்துல கன்சிஸ்டண்டா போனாலே ஜெயிச்சிடலாம். ஓகே, பாய். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு வீடியோல நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து டீச் பண்ணி பார்க்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.